போகிற வரவனெல்லாம் இந்து மதத்தை பற்றி பேசிட்டு இருக்கிறான். ஒரு அமைச்சர் பேசலாமா? மந்திரமாவது நீர், வானவர் மேல நீர், சுந்திரமாவது நீர். சாகர வரைக்கும் பொன்முடிக்கு இந்த சாபம் விருது சைவ வாணியத்தை பத்தி பேசுனது. இந்த மகளிர் சங்கம் எல்லாம் எங்கேயா போச்சு? இந்து மதத்துல மக்கள் எல்லாம் இப்படி சொரணை இல்லாம போயிட்டாங்களான்னு தெரியல. மடாதிபதிகள், சைவ மடாதிபதிகள், வைணவ மடாதிபதிகள் யாருமே வாய் திறக்காமலே இருக்காங்களா? அவங்களுக்கு என்ன காரணம்? என்ன பயங்களாம்? என்ன பிரச்சனைங்க சுவாமி அவங்களுக்கு? அதை நான் எப்படி சொல்ல முடியும்? வாய் திறக்காத மடாதிபதிகள் தான் போய் கேட்கணும். இப்போ நான் இருக்கோம்னா இந்து மதத்துக்கோசரம் நாங்கள் எவ்வளோ போராட்டங்கள் நடத்துகிறோம், எவ்வளோ போராடுறோம், எவ்வளோ விஷயங்களை நாங்கள் செஞ்சுட்டுங்கிறோம். பொன்முடி அமைச்சர் பொன்முடி அவர்கள் பேசியது கண்டு வைணவ மடாதிபதிகள்லாம் தன்னுடைய திருநாமத்தை பேசிட்டார். பெருமானுடைய திருநாமம் இது விபூதி பட்டை. மந்திரமாவது நீர், வானவர் மேல நீர், சுந்திரமாவது நீர். டெய்லி விபூதி வைக்கிற மடாதிபதிகளை இதை பற்றி சிந்திச்சிருக்கணும்ல. அவங்க ஏன் பேசலன்னு பொதுமக்கள், சாதாரண பெண்கள், ஆனால் இந்த மகளிர் சங்கமெல்லாம் எங்கேயா போச்சு? மகளிர் அமைப்புகள் நிறையா இருந்துச்சுல்ல. எதுக்கு எடுத்தாலும் அந்த மகளிர் அமைப்புக்கு ஒரு 5-6 பொம்பளைகள்லாம் பேசுவாங்கல்ல. மகளிர் அணிகள், மகளிர் அணின்னு சொல்லிட்டு பேசுவாங்கல்ல. அந்த மகளிரெல்லாம் என்ன ஆனாங்க? ஆனால் உண்மையிலேயே ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம் நமது மதிப்புக்குரிய கனிமொழி எம்பி அவர்கள் கண்டனம் தெரிவித்தாங்க அதே கட்சியிலேருந்து. ஆனால் கைது பண்ண சொல்லலைங்களே. கண்டனம் தெரிவித்தாங்க. நமது மு.க. ஸ்டாலின் அவர்கள் உடனே அவர் பதவியிலேருந்து எடுத்திருக்காரு. ஆனால் அமைச்சர் பதவியிலேருந்து எடுக்கணும், அதான் முறை. இந்த பேச்சுக்கள்லாம் இதெல்லாம் உடனே செஞ்சுருக்காங்க, அதை அவங்களை பாராட்டணும். ஆனால் அதே நேரத்தில் இவரை கைது பண்ணுறதுக்கு சட்டத்தில் இடம் இருக்குதா அப்படிங்கிறத வழக்கு போட்டு தான் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இந்த மாதிரி ஆபாச பேச்சுக்கள் 3ஆம் தரம் கட்ட இந்த ரோட்டில் இருப்பான், 3ஆம் தரமாக இருப்பான் பார்த்தியா, அவன் பேசுகிறத இந்த மாதிரி ஆபாசமான பேச்சு. ஒரு அமைச்சர் பேசலாமா? பொன்முடி உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்திருக்காரு, ஒரு ஆசிரியராக இருந்திருக்காரு. எப்படி பக்குவமாக பேச, தீனால் சுட்ட பொண்ணு ஆறிடுமே, 4 நாள் சுட்டப்படு. தீனால் சுட்ட பொண்ணு கூட ஆறிடும். சாகர வரைக்கும் பொன்முடிக்கு இந்த சாபம் விருது சைவ வாணியத்தை பற்றி பேசுனது. ஏன் ஏதோ சைவ வாணியத்தை பற்றி பேசுன இந்த பொன்முடி அமைச்சர் அவர்களுக்கு நான் ஒரு கேள்வி கேட்குறேன். எங்கள் கிறிஸ்துவ மதத்தை பற்றி பேசிடுவாங்களா? ஜியா மஸ்தை பற்றியுமே, முஸ்லாம் மதத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பற்றி ஜியா மஸ்லையுமே, சன்னி முஸ்லீம் பற்றி பேசிடுவாங்களா? விட்டுருவாங்களா? இல்லை சீக்கிய மதத்தை பற்றி பேசுனா விட்டுருவாங்களா? எனக்கு இந்து மதத்தில் எல்லாருமே ஏதோ ஒரு காலத்தினுடைய சூழ்நிலையில் அமைதியாக இருக்கிறாங்க. இந்து மதத்தை சேர்ந்தவங்க எல்லாரும். மடாதிபதிகள், சாமியார்கள்லாம் ஏன் அமைதியாக இருக்காங்கன்னு தெரியல. நானும் எத்தனை விஷயத்துக்குப்பா நான் போர் கொடுக்கறது. நடிகை அவ பேசுகிறா, காளி தேவி சிகரெட் குடிக்கிற மாதிரி வைக்கிறாங்க. இந்து மதம் பெண்களை அடிமையாக வச்சிருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு நடிகை பேசுகிறா. சிவபெருமானோடைய பட்டம், அம்பாள் பட்டம் மேலே கால் மேலே செருப்பு போட்டு ஒரு நடிகை உட்கார்றா. நடிகைகள் இஷ்டத்துக்கு வாய் திறந்து என்னென்னமோ வேணா பேசுகிறாங்க சினிமாவில். அவன் இஷ்டத்துக்கு இந்து மதத்துக்கு என்னென்னமோ பேசி போகிற வரவனெல்லாம் இந்து மதத்தை பற்றி பேசிட்டு இருக்கிறான். சும்மா கும்பாபிஷத்தில் முன்னாடி நின்று தீர்த்த மூத்தருக்கு தான் இவங்க சரியாக லாக்கியாக இருப்பாங்களான்னு தெரியல. இதை உடனே கண்டனம் தெரிவிச்சிருக்கணும்ல. கண்டிப்பாக கடினமான எதிர்ப்புகள் இல்லாதனால தான் இந்த மாதிரிலாம் நடக்குது. அது என்ன பேசுறதுப்பா? அப்போ நானே பேசுகிறேன், எனக்கெல்லாம் எவ்வளவோ இடைஞ்சல் பல்வேறு நேரங்களில் வரும். ஆனால் அதை தாண்டி ஆதிபராசத்தை என்னை காப்பாற்றிட்டு இருக்கிறேன். தர்மத்துக்கு போராடுறேன். எனக்கெல்லாம் புரிஞ்சுட்டியா? தர்மத்துக்கு போராடிட்டு இருக்கிற என்னெல்லாம் ஆதிபராசத்தை காப்பாற்றிருக்கிறான். 10 லட்சம் பேர்த்த உயிரை பணையம் வச்சு நிலவேம கஷாயம் கொடுத்த மக்களை காப்பாற்றணும். இந்து மதத்தில் மக்களெல்லாம் இப்படி சொரணை இல்லாமல் போயிட்டாங்களான்னு தெரியல. யாரும் மாதர் சங்கங்கள்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கணுமில்ல. எதுக்கு எடுத்தாலும் ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடிய மாதர் சங்கங்கள் எத்தனை பேர் மகளிர் அணின்னு வெளில பேசுவாங்க. இப்போ இதே மாதிரி வேற யாராச்சும் பேசி தானே சும்மா இருந்திருப்பாங்களா? கூன் குருடுன்னு சொல்லி அமைச்சர் பேசுகிறாரு, ஒரு அமைச்சர் இப்போ துறைமுகம் பேசுகிறான்னு சொன்னாங்க. அதே மாதிரி தானே இந்த மகாவிஷ்ணு பேசுனாங்க. அவனை எப்படி உடனே ஸ்ட்ராங்காக இதை சொல்லால் கேள்வி கேட்டா? அப்படி சங்கர்னு சொல்லி டீச்சர் கேள்வி கேட்டு அப்புறம் பிரச்சனையாகி அவர் என்னமோ பெரிய என்ன பெரிய கடத்தல் வியாபாரி, கொலைகார மாதிரி அத்தனை போலீஸ் வைக்க அரெஸ்ட் பண்ணிட்டு கூப்பிட்டாங்க. இவங்க பேசுறதுக்குள்ள மனசாட்சி இல்லையா?
ஆனால் இதெல்லாம் என்ன பண்ணுறது? முதல்வர் ஒரு ஒரு நல்ல ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காரு, அதை அவரை பாராட்டணும். அதே கட்சியில் இருந்தாலும் கனிமொழி அவர்கள் கண்டனம் தெரிவித்தாங்க, அதையும் நம்ம பாராட்டணும். ஆனால் அவங்க கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க, இவங்க கண்டனம் தெரிவிக்கலைங்கிறது ரொம்ப கேவலமாக இருக்குதுப்பா.